ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் Indhu'S. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட்டர் வந்து நம்மளோட ஸ்கின் க்ளோயிங்கா இருக்கிறதுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது, நம்மளோட ஸ்கின் வந்து கிளியர் பண்றதுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்றத பார்க்க போறோம். இதுதான் வந்து வாட்டர் தெரப்பி. ஸோ இதை பத்தி வந்து ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ வீடியோக்குள்ள போலாம். வந்து நல்ல கிளியர் அண்ட் க்ளோயிங் ஸ்கின் வேணும்ன்றது ஆசை. பட் அதுக்காக வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் அதெல்லாமே யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து நம்மளுக்கு பெர்மனெண்ட்டான கிளியர் க்ளோயிங் ஸ்கின் வந்து கொடுக்காது. பட் நம்ம எல்லாராலையும் வந்து தண்ணி குடிக்க முடியும். அதனால வந்து தண்ணி குடிச்சு நம்மளோட ஸ்கின் வந்து எப்படி கிளியராக நல்ல க்ளோயிங்காக வச்சுக்கிறது அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறோம். வெறும் தண்ணி குடித்தாலே வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டீடாக்ஸ் வாட்டர் வந்து குடிக்க போகிறோம். டீடாக்ஸ் வாட்டர் குடிக்கிறதுனால ஃபர்ஸ்ட் திங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால வந்து நம்மளுக்கு அதை குடிக்கிறதுக்கு வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட் வந்து நிறைய தண்ணி குடிப்போம். நம்ம வந்து டெய்லி டீடாக்ஸ் வாட்டர் குடிக்கிறதுனால வந்து நம்மளோட உடம்புல இருக்க டாக்ஸின் எல்லாமே வந்து வெளியாகி நம்மளோட ஸ்கின் வந்து க்ளோ ஆகிறதுக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமா நம்மளோட லிவர் வந்து சுத்தப்படுத்துறதுக்கும் வந்து இந்த டீடாக்ஸ் வாட்டர் ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளோட பாடியில் வந்து நடக்கிறதுனால நம்மளோட ஸ்கின் வந்து நேச்சுரலாகவே ஹெல்த்தியாக க்ளோயிங்காக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம டீடாக்ஸ் வாட்டர் வந்து குடிக்கணும். இந்த வாட்டர் தெரப்பியில் வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 to 4 லிட்டர்ஸ் வந்து வாட்டர் குடிக்கணும். அது வந்து டீடாக்ஸ் வாட்டராகவும் இருக்கலாம், நீங்கள் வந்து நார்மல் வாட்டர் குடிக்கிறதுனா குடிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் காலையிலே ஃபர்ஸ்ட் குடிக்கிறது வந்து தண்ணியாக மட்டும் தான் இருக்கணும். டீ காஃபி இந்த மாதிரி எதுவுமே குடிக்காம ஃபர்ஸ்ட் தண்ணி தான் குடிக்கணும். தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஸ்மால் அமௌண்ட் கூட எதுவுமே வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது. கண்டிப்பாக வந்து காலையிலே நீங்கள் வந்து குடிக்கிறது தண்ணியாக மட்டும் தான் இருக்கணும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நிறைய அமௌண்ட் ஆஃப் தண்ணி வந்து காலையிலேருந்து லஞ்சுக்குள்ளே குடிச்சு முடிச்சிருங்க. அதாவது இப்போ வந்து நீங்கள் 4 லிட்டர் தண்ணி குடிக்கிறீங்கன்னா ஒரு 3 லிட்டர் வந்து நீங்கள் லஞ்சுக்குள்ளே குடிச்சு முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ நீங்கள் குடிச்சிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து வாட்டர் குடிக்கிறதுனால வந்து நிறைய ஸ்வெட்டிங் ஆகும்னு வந்து நான் பார்த்தேன். ஸோ அதுவும் வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே நல்லது தான். இப்போ வந்து நம்மளாம் நிறைய வந்து ஒர்க் பண்ணுறது இல்லை, ஸோ வீட்டிலே தான் இருக்கிறோம். அதனால வந்து நம்மளுக்கு நிறைய ஸ்வெட்டிங் ஆகாமலாம் இருக்கும். இந்த மாதிரி நிறைய தண்ணி குடிக்கிறதுனால வந்து நிறைய ஸ்வெட்டிங் ஆகும்னு வந்து சொல்கிறாங்க. அதனால வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கும் நம்மளோட வெயிட் லாஸில் நீங்கள் இருக்கீங்கன்னா அதுக்கும் வந்து இந்த வாட்டர் தெரப்பி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ வந்து இந்த வாட்டர் தெரப்பி வந்து எப்படி ஃபாலோ பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு டீடாக்ஸ் வாட்டர் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்றது பார்க்கலாம். இது வந்து நான் ரெகுலராக வந்து குடிச்சிட்டு இருக்கிற ஒரு டீடாக்ஸ் வாட்டர். ஸோ அதை வந்து நான் இப்போ வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த டீடாக்ஸ் வாட்டர் பண்ணுறதுக்கு நான் என்னெல்லாம் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு, அதுக்கப்புறம் வந்து வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். அது கூட வந்து கொஞ்சம் வந்து லெமன் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் வந்து இஞ்சி எடுத்திருக்கேன். ஆரஞ்சு வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து நான் 1 லிட்டருக்கு வந்து இவ்வளோ கம்மியாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து மொத்தமாக 4 லிட்டருக்கும் நீங்கள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து அதிகப்படுத்திக்கலாம் இந்த குவான்டிட்டியை. ஸோ இப்போ வந்து இது எல்லாத்தையும் வந்து ஒரு பாட்டிலில் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் வந்து நான் சப்ஜா சீட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். அதுவும் வந்து நம்மளோட பாடிக்கு வந்து ரொம்ப நல்லது. இது கூட வந்து புதினா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதுவும் ஒரு 2-3 அந்த இலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து ரொம்ப நல்லது. என்கிட்ட இல்லை, ஸோ அதனால் வந்து நான் ஆட் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து குடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா குளிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த வாட்டர் குடிச்சிக்கோங்க. அதில் இருக்கிற அந்த வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் அந்த ஆரஞ்சு இதெல்லாம் கூட வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து நான் இப்போ ரீசெண்டாக குடிச்சிட்டு இருக்கிற அந்த டீடாக்ஸ் வாட்டரோட ரெசிபி. இப்போ வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த வாட்டர் தெரப்பி பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணிட்டு வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஒர்க் ஆச்சு அப்படின்னு. ஸோ நானும் வந்து இப்போ ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த வீடியோ வந்துட்டு இவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா Indhu'S சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல்ற ஆப்ஷன் வந்து கொடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆயிரும். என்னோட வீடியோஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களுக்கு